ஒரு சின்ன யோசனை கேட்கலான்னு வந்தோம். என் நிலைமை என்னன்னு தெரியாத நிலைமையில நான் இருக்கேன். நான் என்ன யோசனை சொல்ல முடியும்? போன வருஷம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பஞ்சமுகி இழந்தோம். இப்போ கோவிலையும் மூடியாச்சு. சித்திரை மாசம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. வர்ற சித்ரா பௌர்ணமிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பஞ்சமுகி போன அதிர்ச்சியிலிருந்து நான் இன்னும் மீளல. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. ஒரு வழியும் தெரியாதப்ப அம்மன் மேல பாரத்தை போட்டு இந்த வருஷம் திருவிழாவை நடத்தணும். காலங்காலமா நடந்துகிட்டு இருந்த திருவிழாவை எக்காரணத்தை கொண்டு தடபட விடக்கூடாது. ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற சுமங்கலிகளும் பஞ்சமுகிய மனசுல வேண்டிக்கிட்டு மஞ்சளை புடிச்சு பூஜை பண்ணி திருவிழாவை நடத்தணும். நாம புடிச்சு வைக்கிற அந்த மஞ்சள் தான் நம்ம பஞ்சமுகியோட உருவம். அந்த தாய் நிச்சயம் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவோம். எல்லாரும் ஒரே மனசா கும்பிடுவோம், கையெடுத்து கும்பிடுவோம். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். அப்பா, அம்மாக்கு கூட ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம்ப்பா. சரிடா. பாப்பா, உங்க அம்மா எங்கம்மா இருக்காங்க? எங்க வீட்ல இருக்காங்க. உங்க வீட்ல இருக்காங்களா? ஏய், நில்றா. அப்பா, என்ன விடுறா? அப்பா, அப்பா. ஏய், நில்றா. இந்த ரத்தத்தை தேய்ச்சா சீக்கிரம் குணமாயிடலாம். நீ ஒன்னும் கவலைப்படாத. அண்ணே, அண்ணே, நீங்க சொன்ன மாதிரியே பஞ்சமுகியோட பொண்ணு தூக்கிட்டு வந்துட்டேனே. ஏய், சும்மா இரு. ஏய், எதுக்கு நான் போயிட்டு தூக்கிட்டு வந்தேன்? ஏய், உன் வீட்டுல இருக்கிற பொண்ணுக்கும் செத்து போன உன் பொண்டாட்டிக்கும் என்னடா சம்பந்தம்? செத்து போன என் பொண்டாட்டியை பத்தி கேட்கறதுக்கு நீ யாருடா? ஏய், உன் பொண்டாட்டிய கொன்னது நான் தான்டா. ஆத்மா ஜீவாத்மா இருக்கிறது எப்படி உண்மையோ அதே மாதிரி ஒருத்தர் போல இன்னொருத்தர் இருக்கிறது உண்மைதான். பஞ்சமுகியோட சக்திய வரவழைக்கிற அதே உருவத்துல இருக்கிற ஜீவாத்மாவையும் வரவழைக்கிற. நிறுத்துங்கடா உங்க பூஜைய. தெய்வமா இருந்த நம்ம பஞ்சமுகிய பழி வாங்கினது இந்த கோயில் தான். இங்க யாரும் பூஜை பண்ணக்கூடாது. பஞ்சமுகி இறந்து போனதுக்கு அப்புறம் ஊர் ஜனங்களும் இறந்து போனாங்க.
அது இந்த ஊருக்கு கேடுன்னு கோயிலையே இழுத்து மூடணும்ல. உண்மைதாங்க. வருஷம் வருஷம் அம்மனுக்கு நாங்க திருவிழா நடத்திட்டு வரோம். இது காலங்காலமா நடந்துட்டு வர சம்பிரதாயம். இது என்ன? ஒவ்வொரு வருஷமும் சித்ரா பௌர்ணமிக்கு பஞ்சமுகி இங்க இருப்பா. அந்த பஞ்சமுகியோட உருவமா நினைச்சு இந்த மஞ்சளை புடிச்சு வச்சிருக்கோம். எங்க சங்கல்பத்தோட பலத்தால பூஜையால அந்த பஞ்சமுகியை மறுபடியும் இங்க வரவழைப்போம். மஞ்சள் குங்குமம் வச்சு வேணா பஞ்சமுகி வந்துருவாளா? அப்போ நான் உங்களை விட நிறைய மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை செய்யறேன். செத்து போன எங்க அப்பா வருவானா? ஐயா, பஞ்சமுகி இன்னும் சாகலையா? அவன் திரும்பவும் வந்து என்னோட வயித்துல பொறப்பாயா? பஞ்சமுகி திரும்ப பொறப்பாளா? அவ உன் வயித்துல இருக்காளா? ஏய் பஞ்சமுகி, என் கையால சாகறதுக்கு நீ மறுபடியும் பிறக்க போறியா? டேய், பஞ்சமுகிய நான் தான்டா கொன்னேன். என்னங்க அடியாய் பண்ணீங்க? என்ன இதெல்லாம்? அம்மனும் கிடையாது, ஆதிசக்தியும் கிடையாது. என்னை எதுக்க எந்த சக்தியும் கிடையாது. இப்பவே அதை என் காலால மிதிக்கிறேன். ஒரு மனுஷனடா. Thank you.